ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சௌமிஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பொண்ணுக்கு வந்து செப்டம்பர் 28 வந்து பர்த்டே வருது. ஸோ வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் வந்து கடைக்கு வந்திருக்கோம். அவங்க பாட்டி வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ராக் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சும்மா நம்ம சிம்பிளாக வெஸ்டர்னில் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் தான் வந்திருந்தோம். அவளுக்கு ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துட்டு இருந்தோம். எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா வந்து க்யூட்டாகவே இருந்துச்சு. என்னென்னா எல்லாமே பிங்க் கலர்லேயே இருந்துச்சு. அவகிட்ட ஆல்ரெடி நிறையா பிங்க் கலர் இருக்குது. அதனால் அதே பிங்க் கலர்லேயே ட்ரெஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய நாத்தனார் பொண்ணுக்கு வந்து பட்டுப்பாவாடை செட்டு பார்க்கலான்னு பார்த்தோம். அது செட் ஆகலை. அப்புறம் அவங்களுக்கும் வந்து வெஸ்டர்ன்லேயே எடுத்துட்டோம். சரி சும்மா இருப்போம், நம்ம கடைக்கு போனால் நம்மளும் ட்ரை பண்ணோம்ல, அதனால் சரி நமக்கும் ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சி. பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இதுவே 1000 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ எனக்கு அது எடுக்க மனசே வரல. அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் அதை எடுக்கலை. சரி வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டு அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு போயிட்டு வரோம். வந்து பார்த்திங்கன்னா நானும் அம்மாவும் வந்து நான்வெஜ் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ணா வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை சாங் அந்த இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக போச்சுல, அந்த பாட்டு வந்து பாடிட்டு இருந்தா நல்லா. அங்கே ஏன்டா சாப்பாடு சாப்பிட்டோன்னு ஆயிடுச்சு. இந்த குழம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ரொம்ப மசாலா ஆயிடுச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனே தெரில. அது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. திகட்டிருச்சு. சாப்பிடவே முடியல. சாப்பிடாது பாதி கூட நான் சாப்பிட்டு போகிற வெளில வந்து அப்புறம் லெமன் சோடா வாங்கி குடிச்சதுக்கப்புறம் 2-3 ஏப்பம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நல்லாவே இருந்துச்சு. ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே ஆயிடுச்சு. லைஃப்லேயே இவ்வளோ ஒரு ஒஸ்ட்டான நான் சாப்பாடு எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. சரின்ட்டு அப்புறமா சோடா குடிச்சு முடிச்சுட்டு நமக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வேறு ஒரு கடைக்கு வந்து போயிருந்தோம். ஃப்ராக் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூம் வந்திருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். இது நல்லாவே இருந்துச்சு. நல்லா ஃப்ளாரியாக இருந்துச்சு. எனக்கு ஃபிட்டிங்கும் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதனால் ரொம்ப நேரம் போட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் ட்ரையல் ரூம்லேயே. அப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கலர் வேறு அது வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவும் அதே மாதிரி தான் நல்ல ஃப்ளேர் தான். சேம் அதே தான், கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இதை விட அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து லைட்டாக என் கலர்லேயே இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா இது ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து ஸ்லீவ் வைக்காதனால எனக்கு இன்னும் அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸ்லீவ் இருக்குது, பட் இருந்தாலும் ரொம்ப எப்படி சொல்கிறது சொன்னன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு இது பிடிக்கல. ஃபஸ்ட்டு ஒன் காமிச்செல்லாம் சிமெண்ட் கலரில் அதுதான் எடுத்திருந்தோம். அவ்வளோதான், ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பாப்பாவோட பர்த்டே விலாக் லைனாக வரும், மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள்.